உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கடந்த 6 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக நிதி பெற்ற கட்சிகளில் 6566 கோடியுடன் பாஜக முதலிடம். காங்கிரஸ் கட்சி 1123 கோடி ரூபாய் பெற்றதாகவும் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கமான ஏடிஆர் புள்ளி விவரம். தேர்தல் பத்திரம் மூலமாக 6 ஆண்டுகளில் திமுக 616 கோடி ரூபாய் நிதி திரட்டியது. எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு 6 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்ததாக ஏடிஆர் அறிக்கையில் தகவல். காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியுள்ளதாக கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றச்சாட்டு. 2018-19 நிதியாண்டுக்கான கணக்கை தாக்கல் செய்ய 45 நாட்கள் தாமதமானதால் 210 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. மக்களவைத் தேர்தல் பரப்புரையை ஜம்மு காஷ்மீரில் இருந்து தொடங்குகிறார் பிரதமர் மோடி. பிப்ரவரி 20ஆம் தேதி நடக்கும் பொதுக்கூட்டத்திற்காக ஜம்முவில் உள்ள மௌலானா ஆசாத் மைதானத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. அடுத்த 2 ஆண்டுகளில் புதிதாக 50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வரும் ஜூன் மாதத்திற்குள் 10,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் அதிமுக பாஜக நடத்திய பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல். ராஜ்யசபா சீட் ஒதுக்க அதிமுகவும் பாஜகவும் மறுத்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் தேமுதிகவுடன் திமுக பேச்சு நடத்த வாய்ப்பு. அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென்ற மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜி தரப்பின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான வழக்கின் விசாரணை பிப்ரவரி 21ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது. மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரத்தின் முறையீட்டை ஏற்று திங்கட்கிழமைக்கு பதிலாக புதன்கிழமை விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒப்புதல். கொடைக்கானல் டம்டம் பாறை அருகே தடுப்புச் சுவரை இடித்துக்கொண்டு பள்ளத்தில் தொங்கியபடி விபத்துக்குள்ளான தனியார் பேருந்து. பேருந்தில் பயணித்த 40 வயது பெண் பள்ளத்தாக்கில் விழுந்த நிலையில் மாயம். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விருப்பமொழி பாடத்தில் தேர்ச்சி பெற 35 மதிப்பெண் நிர்ணயம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அடுத்த ஆண்டு முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே மறியல் போராட்டம். குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்தபோது பரஸ்பரம் தள்ளுமுள்ளு. ஃபாஸ்டாக் சந்தா வாங்குவதற்கான பட்டியலில் இருந்து பேடிஎம் பெயரை நீக்கியது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம். அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து மட்டுமே ஃபாஸ்டாக் பதிவு செய்ய வலியுறுத்தல். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி மத்திய அரசுக்கு எதிராக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர். அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு. இருபத்தி 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் ஊர்வலமாக சென்ற திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் ஆதரவு தொழிற்சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு. கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டம். சென்னையில் சாமானிய மக்களின் பிரச்சினை பற்றி திமுக எம்பிக்களுக்கு தெரியவில்லை என அண்ணாமலை விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ஆட்சியாளர்கள் கூறுவது அனைத்தும் பொய் என்றும் பெரவள்ளூரில் நடந்த காக்கி சட்டை கூட்டத்தில் குற்றச்சாட்டு. ஒரு ஆண்டும் ஆட்சியாளர்கள் பொய் சொல்லி 98% முடிச்சுட்டோம். 8,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஆண்டும் மழை தண்ணீரில் அவதிப்பட்டு வடிகால் சரியாக வேலை செய்யாம தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எம்எல்ஏ எம்பி அவங்களே இருந்தும் கூட அடிப்படையில் ஒரு குடிநீருக்கு இன்னைக்கு வடசென்னை கஷ்டப்பட்டு.
சென்னை வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளரிடம் தகராறில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நபர் கைது. பெரவள்ளூரில் நேற்று நடைபெற்ற காக்கி சட்டை போராட்டத்தின் போது அண்ணாமலை அருகே செல்ல விடாமல் தடுத்ததாக கூறி வாக்குவாதம் என தகவல். கிளாம்பாக்கத்தில் இருந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 550 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமியை முன்னிட்டு சூரிய பிரபை சின்னசேஷ வாகனங்களில் வீதி உலா வந்தார் மலையப்ப சுவாமி. 3வது வாகனமான கருட வாகனத்திலும் 4 மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி முதல் பதக்கம் வெல்வது உறுதி. மலேசியாவின் சிலாங்கூரில் நடைபெற்ற மகளிர் காலிறுதி ஒற்றையர் பிரிவில் ஹாங்காங் வீராங்கனையை 3-0 என்ற செட் கணக்கில் தோற்கடித்த இந்தியாவின் PV சிந்து. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்